அருமையானவர்கள், இந்த நாளிலும் அவனுடைய வார்த்தையை நான் இடத்திலே கொண்டு வருகிறேன். சங்கீதம் 27:11 பாருங்களேன். கர்த்தாவே, உமது வழியை எனக்கு போதித்து என் எதிராளிகளின் நிமித்தம் செவ்வையான பாதையிலே என்னை நடத்தும். என்ன அருமையான ஒரு ஜெபம், முக்கியமான ஒரு ஜெபம். அவர் சங்கீதக்காரன் இப்படியாக ஜெபிக்கிறார், உமது வழியை எனக்கு போதி. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? அப்பா, இன்னைக்கு என்னுடைய வழியை நான் உனக்கு போதிக்கிறேன். தேவன் போதிக்கும் கர்த்தர், போதித்து உணர்த்துகிற தேவன். இஸ் யுவர் டீச்சர். அப்ப அவருடைய வழி என்ன செய்யறார்? போதிக்கிறார். நமக்குன்னு ஒரு வழியை வச்சிருக்கிறோம் பாருங்க. உலகத்துல சொல்றாங்களே, ஏன் வழி தனி வழி, அப்படிலாம் இல்லை. ஆண்டவர் சொல்றாருப்பா, நான் உனக்குன்னு ஒரு வழியை வச்சிருக்கிறேன், அது என்னுடைய வழி. ஆண்டவர் சொல்றாரு, அந்த வழியை நான் போதிக்கிறேன். நீ இப்படிதான் போகணும், நான் உனக்கு வைத்திருக்கிற அந்த பாதையில நீ செல்ல வேண்டும். எனவே உனக்கு நான் என் வழியை போதிக்கிறேன் என்று சொல்றார். அப்ப இன்னைக்கு ஒவ்வொரு நாள் ஜெபம், இன்னைக்குரிய ஜெபம் என்ன? ஒவ்வொரு நாள் காலையில நீங்க ஜெபிக்க வேண்டிய ஜெபம் என்ன? கர்த்தாவே, உமது வழியை எனக்கு போதியும். ஆமென். இன்னைக்கு நான் என்ன செய்யணும்? நீங்க எனக்காக என்ன வச்சிருக்கிறீங்க? உங்க வழியை நீங்க எனக்கு போதிங்க. கேளுங்க, அவர் தமது வழியை உங்களுக்கு போதிப்பார். அடுத்து என்ன போட்டிருக்கு? என் எதிராளிகளின் நிமித்தம் செவ்வையான பாதையில் என்னை நடத்தும். எதிராளிகளின் நிமித்தம் நிறைய பேரு நான் எப்ப விழுவேன் காத்துட்டு இருக்கிறான். என்னுடைய வீழ்ச்சியை எதிர்நோக்கி அநேகர் பார்த்துட்டு இருக்காங்க. எப்படா விழுவான், இவன் என்னைக்கா அவ்வளவு விழுகணும் அப்படின்ட்டு இருக்கான் பாருங்க. அவ சங்கீதக்காரன் என்ன சொல்றான்? எதிராளிகளின் நிமித்தம் என்னை செவ்வையான பாதையில் நடத்தும். ஆமென். அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? அப்பா, உன்னுடைய தோல்விய பலர் ஏங்கி கொண்டு இருக்கிறாங்க. நீ விழணும்னு நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கிறான். ஒரு கூட்டமே உனக்கு விரோதமா நின்று சதி மோசங்களை செய்து நீ எப்பொழுது விழுவாய் என்று பார்த்து கொண்டிருக்கிறது. ஆனா ஆண்டவர் அதுக்குலேருந்து வெளியே வே ஆஃப் எஸ்கேப் சொல்லி தராரு. என்ன ப்ரே பண்ண சொல்றாரு? எதிராளிகள் நிமித்தம் செவ்வையான பாதையில நடத்தும். நீ கேளு, நான் உன்னை செவ்வையான பாதையில, நான் உனக்குன்னு வச்சிருக்கிற அந்த ராஜரீக பாதையில உன்னை நடத்துறேன் அப்படின்ட்டாரு. அவன் அப்ப நம்ம சத்துருக்களை அப்படி பார்த்துடக்கூடாது. எதிராளிகள், இவன் இவன் வீழ்ச்சியை பார்த்துட்டே இருக்கிறான், எப்ப விழணும்னு பார்த்துட்டே இருக்கிறான், அவனுக்கு ஒரு ரிவெஞ்சை கொடுத்தே ஆகணும், அப்படி நம்ம டிஸ்ட்ராக்ட் ஆகி போயிடக்கூடாது. அதுக்குதான் ஆண்டவர். அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ என்கிட்ட பேசு, நீ என்கிட்ட பேசு, என்கிட்ட உன்னோட விஷயத்தெல்லாம் சொல்லு, இந்த வசனத்தை அப்படியே நீ செபமா ஏறெடு, நான் உனக்கு உதவி செய்யறேன்றாரு. ஆமென். அப்ப இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், எதிராளிகள் இருக்கிறார்கள், உண்மைதான். ஆனால் அதை பார்க்கலும் சத்தியம் என்ன? கர்த்தர் இருக்கிறார். அவர் உங்களுக்காக இருக்கிறார். அவர் உங்களுக்கென வைத்திருக்கிற தமது வழியை போதித்து சத்துருக்களின் நிமித்தம், எதிராளிகளின் நிமித்தம் உங்களை செவ்வையான பாதையிலே உங்களை வழி நடத்துவார், உங்களை ஆஸ்வதிப்பார். நான் உனக்கு முன்னே சென்று கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் என்று சொன்ன கர்த்தர் உங்களுக்கு முன்னே சென்று இருக்கிற எல்லா கோணங்களையும் செவ்வையாக்கி விட்டார். இன்னைக்கு என்ன செய்யறாரு? அந்த வழியை உங்களுக்கு போதித்து, இப்படி இப்படி இருக்கும்பா, அப்படி எப்படி இருக்கும்பா சொல்லிட்டு அந்த வழியில உங்களை நடத்துகிறாரு. அந்த வழி எப்படிப்பட்ட வழி? செவ்வையான வழி, செவ்வையான வழி. ஆமென். செவ்வையான பாதையிலே உங்களை நடத்துவார். நீங்கள் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவீர்கள். கர்த்தருடைய பரிபூரணத்திலே வாழ்வீர்கள். உங்கள் எதிராளிகள் தோற்று போவார்கள். உங்கள் எதிராளிகளுடைய தலை குனியும். ஆமென். கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்துவார். அவர் இன்று உங்களுக்கு போதிப்பார், இன்று உங்களை வழி நடத்துவார், இன்று உங்களுக்கு ஊழியம் செய்வார், இன்று உங்களுக்கு உதவி செய்வார். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.